இப்ப ஏடிஎம்கே, விஜய் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஏடிஎம்கே சைட்லருந்து ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறாங்க. கொடியெல்லாம் வருது. எடப்பாடியும் ரொம்ப அத பத்தி புலங்காகிதமா பேசியிருக்காரு. ஆமா, இப்போ குறிப்பா நாமக்கல் போன்ற ஏரியாலலாம் ம். வந்து இல்ல உங்களுக்கு வந்து அவங்க போய் பேசக்கூடிய இடத்துல தாவேகா தொண்டர்கள் கொடியோட கொடியோட வராங்க. வராங்க. அத அ இவரும் வந்து அங்கீகரிச்சு பேசியிருக்காரு. அங்கீகரிக்கல, சந்தோஷப்படுறார். சந்தோஷப்படுறாரு. ஆமா. அங்கீகரிக்கிறதுன்றத தாண்டி சந்தோஷப்பட்டு, ஸ்டாலின் அவர்களே இந்த குரல் கேட்குதா? இங்க முடிவு கேக்குறேன். பண்ணிட்டாங்க. இது வந்து தானா இதாகுது அப்படின்றாரு. அதாவது அதிமுக தொண்டரும், தாவேகா தொண்டரும் அங்க சேர்றாங்க. அத வந்து அவர் வந்து அவருக்கு லாபகரமா யூஸ் பண்ணி அத ஒரு பிரச்சார மேடையா மாத்துறாரு. அது வந்து ஒரு 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 நேச்சுரலா அமையுதா? இல்ல இவங்க பண்றாங்கன்றத தாண்டி, ஒரு படி மேலேயே போயிட்டு டிக்ளரேஷனுக்கு போறாரு. புளியார் சுழி போட்டோம். ம். நீங்க நினைக்கிறது நடக்காது. நீங்க வந்து வீட்டுக்கு போணும் அப்படின்ற மாரி ஒரு பிரச்சாரத்த முன்வைக்கிறாரு. பட் விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த ஆசையையோ, இல்ல ஆதரவ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கடினமான நேரத்திலயும் வந்து விஜய்க்கு வந்து அந்த ஒரு ஆதரவு குடுத்துருக்கிறாரு. ஒருவேள தாவேகாவும், அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தா 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க.